ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேகல் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எம்ஆர்பி 2025ஓட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த வருஷத்துலேயே டென்டிஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வித்தின் அ ஷார்ட் டைம்லேயே நமக்கு எக்ஸாம் வச்சுருந்தாங்க இல்லையா? ஸோ டென்டிஸ்ட்டுக்கான கொஷின் ஓரளவு டஃப்பாக இருந்தது, தமிழ் எலிஜிபிலிட்டி டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டெஸ்ட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக 50 மார்க் தான், நமக்கு 50 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. அதுல 40% ஆஃப் மார்க் மட்டும் நீங்க எடுக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா டெஸ்ட் ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணணும். இதுதான் விஷயம். ஸோ எப்ப லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க? இப்போ என்ன வந்திருக்கு? அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா அண்ட் ஆயுர்வேதா வந்திருக்கு இல்லைங்களா? லாஸ்ட் டேட் நீங்க அப்ளை பண்றதுக்கு எப்ப சொல்லியிருக்காங்க? செப்டம்பர் 29ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. வர திங்கக்கிழமை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்றீங்கன்னா, மொத்தம் ஒரு 15 டெஸ்ட் நாங்க தரப்போறோம். டெய்லி ஒவ்வொரு டெஸ்ட் 15 டேஸ் 2 வீக்ஸ்ல இந்த டெஸ்ட்டை மட்டுமே நீங்க எழுதினாவே 40 மார்க்ஸ் நம்ம 40% ஆஃப் மார்க்ஸ் நம்மளால வாங்க முடியும். ஓகே. ஸோ நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, மெட்டீரியல் ஹார்ட் காப்பி கொடுக்குறோம். கரண்ட் ட்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர், ஏன்னா இப்ப எப்படி ட்ரெண்ட்ல கொஸ்டின் பேப்பர் போயிட்டு இருக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இது ஆல்ரெடி நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸும் இருக்கும், கொஸ்டின் பேப்பர்ஸும் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செட்டுமே உங்களை டெஸ்ட் எழுத வைக்கிறோம். ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, ரெக்கார்டட் கிளாஸும் நீங்க வாங்கிக்கலாம். இண்டிவிஜுவல் மென்டார்ஷிப், ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட கோர் சப்ஜெக்ட்ல நீங்க எவ்வளவுதான் அதிகமான மார்க் நீங்க எடுத்தாலும் தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் ஆகலைன்னா உங்களோட கோர் சப்ஜெக்ட் வேல்யூட்டே பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ அப்ப அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு பேப்பரா தான் இது பார்க்கப்படுது. நீங்க எப்ப படிச்சிருப்பீங்க? 6th 10th வரையில படிச்சிருப்போம். 11th 12th என்னதான் தமிழ் இருந்தாலும் அது ஸ்கோரிங் சப்ஜெக்ட் இல்லைங்கிறனால நம்ம அதிகமா அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ நம்மளோட பழைய ரொம்ப நாளாகி கேப் விட்டனால நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கிளாஸ், ஒரு இலக்கணத்துக்காக ஒரு கிளாஸ் தேவைப்படுது, தமிழறிஞர்கள் படிக்கிறதுக்கு மெட்டீரியல் தேவைப்படுது, செக் பண்றதுக்கு டெஸ்ட் தேவைப்படுது. ஸோ இந்த மட்டும் நீங்க கரெக்டா பண்ணீங்க, டெஸ்ட் மட்டும் இதுதான் நம்ம மெட்டீரியல். ஸோ டெஸ்ட் மட்டுமே நீங்க கரெக்டா எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சிலர் அதுலயுமே பிக்கப் பண்ண முடியாம இருப்பாங்க. அவங்க மட்டும் நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் பாத்தீங்கன்னா, இது ஃபுல்லுமே ரெக்கார்டட். பிரித்தெழுதுகள், புணர்ச்சி, அறநூல்கள் ஃபுல்லுமே குடுத்திருப்பாங்க. 15 கீழ்கணக்கு, மேல் கணக்கு, திருக்குறள் பத்தி, நாலடியார், இது எல்லாம் அபவுட் தட் இது ஃபுல்லுமே உங்களுக்கு கிளாஸ் இருக்கு. அடுத்தது எழுத்து பிழை எப்படி கரெக்ட் பண்றது, தமிழ் அறிஞர்கள், இந்த ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாவே நிறைய கொஸ்டின் அதுல கவர் ஆகிற மாதிரி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம். ஓரெழுத்து ஒரு மொழி, இதெல்லாமே இலக்கணம். இதுக்கு ஓரெழுத்து ஒரு மொழிக்கு ஒரு செட், ஒரு 42 செட் இருக்கு. நீங்க இது படிச்சாவே போதும். ஓகே. அடுத்தது பிரித்தெழுதுறதுக்கு ஒரு பேசிக் கிராமர் இருக்கு. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா புணர்ச்சி விதின்னு சொல்றாங்க. இந்த கிளாஸ்ல போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க ஓரளவு இதெல்லாம் படிச்சு தமிழறிஞர்களை மட்டும் படிச்சுட்டீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானது. எதுகை மோனைலாம் படிக்கணும். ஸோ இதெல்லாமே தமிழ் அறிஞர்கள் பத்தின ஒரு விஷயங்கள் தான் வரும். ஸோ இது இம்பார்ட்டன்ட்டா ஸ்கூல் புக்ல இருக்கு. 6th 10th ஸ்டாண்டர்ட் வரையிலும் தானே. ஸோ ஸ்கூல் புக்ல புக் பேக் இருக்கிறதெல்லாம் மேம் ஒரு கிளாஸா நடத்திருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க பாருங்க. அது ஃபுல்லுமே கொஸ்டினாவும் கேட்டிருப்போம். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கோ, இதுதான் அறிஞர்கள். ஸோ எது இம்பார்ட்டன்ட்டா இருக்கோ அதெல்லாம் பண்ணுவோம். 17 மேல் கணக்கு நூல்கள், அறநூல்கள் தான் இதெல்லாம். ஓகே. மேல் கணக்கு நூல்கள், கீழ்கணக்கு நூல்கள், 8 தொகை, 10 பாட்டு இதெல்லாமே நம்ம படிக்கிறதா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நீங்க படிச்சுட்டீங்கன்னாவே ஓரளவு 40% மார்க் எடுத்துடலாம். ஒன்னா டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கிளாஸ் மட்டுமே போதும். ஏதோ ஒண்ணு மட்டுமே போதும். ஓகே. ஸோ நம்ம இது போன வருஷத்துல கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எம்ஆர்பி போர்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு மட்டும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு பிடிஎஃபாவே கொடுத்துருவேன். மொத்தம் 50 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஆனா 50 கொஸ்டின் பண்ணி கவர் பண்ண முடியாது. நாங்க 60 கொஸ்டின் கொடுக்குறோம். கடைசியில மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் இருக்கு. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணதான். உங்களுக்கு டைமே கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல கூட இன்னும் சித்தாக்கு டைம் சொல்லல இல்லையா? எப்ப எக்ஸாம் டேட்னு சொல்லல. ஆனா கூடிய சீக்கிரத்துல சொல்லிருவாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா வித்தின் 2 வீக் 3 வீக்லயே எக்ஸாம் வச்சிடுவாங்க. சோ உங்க ஒர்க் என்ன, நீங்க கோர் பேப்பர் படிங்க. ஃபுல்லு கான்சென்ட்ரேட் பண்ணி கோர் பேப்பர் படிங்க. டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் மட்டும் ஒதுக்கி டெஸ்ட் மட்டும் போட்டு பாருங்க. ஓகே. இன்னைக்கு டெஸ்ட் எழுதிட்டீங்களா? நாளைக்கு ஒரே ஒரு வீடியோ பாருங்க. 2x ஃபாஸ்ட்ல. ஏன்னா நீங்க பாக்குற வீடியோ வியூ ஆன் யூடியூப்னு சொல்லி இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா வியூ ஆன் வாட்ச் ஆன் யூடியூப்னு இருக்கும். சோ நீங்க அதுல போய் நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? சோ அப்ப நமக்கு 2x ஃபாஸ்ட்ல வச்சலாம். என்ன இடையில ஆட் தொந்தரவு பண்ணும். 2x ஃபாஸ்ட்ல வச்சு டக்குனு 1 ஹவர் வீடியோவை கூட 2x ஃபாஸ்ட்ல வச்சீங்கன்னா half an hourல get free Gemini upgrade for 1 year. Thank you friends.